வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அம்புஜம். கதைக்குள்ள போலாமா? பூச்செடிகளும் மரங்களும் நிறைந்து ரம்மியமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அந்த பழைய பாரம்பரியம் மிக்க வீட்டின் இரும்பு கேட்டு திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் சுகன்யா. கொடிகளில் இருந்த சில பூக்கள் காற்றுக்கு அசைந்து அவள் தலையில் ஆசீர்வதிப்பது போல் விழுந்தன. சுகன்யாவிற்கு டக்கன பழைய நினைவுகள் வந்தன. இந்த வீட்டை தான் எத்தனை முறைகள் பார்த்தாலும், எத்தனை வருடங்களாக இங்கு வந்து சென்று கொண்டிருந்தாலும், முதலாக தனது தாயுடன் வந்த அந்த நாட்களை அவள் மறக்கவில்லை. தனது மகள் சுகன்யாவை கையிலும் மகன் முத்துவை இடுப்பிலும் வைத்துக்கொண்டு அந்த கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த சகுந்தலா பயத்துடன் சுற்றி பார்த்து கொண்டே மெல்லமாக நடந்தாள். யாரது என்ற குரலை கேட்டு பட்டென நின்றாள். சுகன்யாவிற்கும் அந்த இனிமையான குரலை கேட்டதும் அதற்குரிய தோற்றத்தை பார்க்க ஆவல் பொங்கியது. தனது குண்டு குண்டு விழிகளால் சத்தம் வந்த திசையை உற்று பார்த்து கொண்டு நின்றாள். நெற்றியில் திலகமும், வகுடில் குங்குமமும், காதில் வைரக்கம்மலும், மூக்கில் 8 கல் பேசரியும், தலைக்கு குளித்து அந்த நீளமான முடியை நுனியில் மட்டும் முடிந்து மெல்லிதான பார்டர் வைத்த பட்டுப்புடவையில் மடிச்சார் போட்டுக்கொண்டு வெளியே வந்த அந்த பெண்ணை பார்த்ததும் அவளது அழகு, பெருந்தன்மை, சிரித்த முகம் அனைத்தும் சுகன்யாவின் மனதில் பச்சை குத்தியது போல் பதிந்தது. டக்கன் அவள் கவனம் அந்த பெண்ணின் பின்னால் தன் வயதுடைய ஒரு பெண் என்று தன்னை சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் அந்த சிறுமியிடம் சென்றது. தனது தாயின் கையை பிடித்து இழுத்து அந்த பெண்ணை சுட்டி காட்டினாள். சோ பேசாமரு என்று சகுந்தலா தனது பெண்ணை அதட்டிவிட்டு உள்ளிருந்து வந்த அந்த பெண்மணியை பார்த்து கொண்டு நின்றாள். யாரு நீங்கோ? என்ன வேணும்? யார பக்கம் வந்தேள் என்று கேட்டுக்கொண்டே சகுந்தலாவை உற்று பார்த்து கொண்டு அங்கு வந்தாள். அம்மா, என் பேரு சகுந்தலா. எங்க ஊரு நாகப்பட்டினம் பக்கத்துல. இங்க அம்புஜம்மா மின்ன. ஆமா, சாட்சாத் நானே தான். அம்மா, இந்த ஊர் மணியக்காரு சுப்பிரமணிய ஐயா தான் உங்களை பார்க்க அனுப்பி வச்சாருமா. ஓ, அது நீங்க தானா? நாகப்பட்டினம் தானே உங்க சொந்த ஊரு? உங்க ஆத்துக்காரு கூட கடல்ல மீன் பிடிக்க போறச்ச புயல்ல மாட்டிண்டு என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, ஆமாம்மா என்று முந்தானை வாயில் வைத்துக் கொண்டு தெம்பினாள் சகுந்தலா. என்னடிமா, ஏன் அழற? பாரு, குழந்தைகள் பயப்படுறா. நீக்கு தெரியறது உன் கஷ்டம். ஆனா குழந்தைகளுக்கு அது புரியாதோன்னோ. பேசாம இரு, கண்ணத்தோட. உன்னை பத்தி நேத்துதான் சுப்பிரமணி சொன்னார். கையில 2 குழந்தைகளை வச்சுண்டு பொழப்புக்காக இந்த ஊருக்கு வந்தியாமே. ஆமாம்மா, நான் ஒருத்தினா என் வீட்டுக்காரு போனதும் நானும் போய் சேர்ந்திருப்பேன். ஆனா என்ன நம்பி இந்த 2 சிவன்க இருக்கேம்மா. இதுங்களை தனியா விட்டுட்டு போக மனசு வரல. இதுங்களுக்காக என் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வாழ வழிய தேடி இந்த ஊருக்கு வந்தேன். அந்த மணியக்காரரு தான் என்னை பார்த்து என் கதையை கேட்டு உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. அந்த அம்மா மனசு தங்கம். அவங்க உதவின்னு கேட்டு போன யாரையும் கைவிட மாட்டாங்கன்னு சொன்னாரு. நீங்க தாம்மா எங்களுக்கு வழிய காட்டணும் என்று பிள்ளையை போட்டுக்கொண்டு அவள் காலில் விழுந்தாள். ஏய், என்னடிம்மா இது? எழுந்துடு என்று சற்று ஒதுங்கி நின்று கொண்ட அம்புஜம், நோக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கிறது. குழந்தை குட்டியோட வந்து வாசல்ல நின்னுட்ட. என்ன செய்யறது என்று சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரி, எங்க ஆத்துக்காரர் இந்த வருஷம் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தப்ப புதுசா ஒரு தென்னந்தோப்பு வாங்கினார். அதை பார்த்துக்க யாரும் சரியா ஆள் கிடைக்கல. எனக்கு ஒண்ணு செய், நீயும் உன் குழந்தைகளும் அங்க குடிசைய போட்டுண்டு இருங்கோ. அப்படியே அந்த தோப்பையும் பார்த்துக்கொடி. நோக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறேன் என்றாள் அம்புஜம். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா என்று கண்கள் கலங்க அவளை கையெடுத்து வணங்கினாள். சரி சரி, இது யாரு? உன் பொண்ணு தானே? ஏண்டிம்மா, உன் பேர் என்ன என்று அருகில் இருந்த சுகன்யாவை பாஞ்சியோடு பார்த்தாள். சுகன்யா? நல்ல பேருடி. ஆமா, என்ன படிக்கிற? 3வது படிக்கிறேன். அப்படியா? நன்னா படிப்பியோ? நல்லாதாம்மா படிச்சிட்டு இருந்தா. அடுத்த வருஷம் இவனையும் பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு இருந்தோம். அதுக்குள்ள அவரு போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க முடியல. எங்களுக்கு அங்க பாதுகாப்பும் இல்லை. அதுதான் அங்கிருந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். சரிடிமா, ஒன்னும் கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன். இதோ பாரு, உன் பொண்ணை பார்த்தா சமத்தா தெரியறது. அவளோட படிப்பை நிறுத்திடாத. என் பொண்ணும் 3வது தான் படிக்கிறா. அவ படிக்கிற ஸ்கூல்லையே இவளையும் சேர்த்து விடுறேன். அப்புறம் உன் பையனையும் அங்கேயே சேர்த்து விடலாம், சரியா என்றாள். அம்மா என்று உணர்ச்சி வசத்துடன் அவளை மீண்டும் வணங்கினாள் சகுந்தலா.
இதோ பாரு, இப்படி எதுக்கு எடுத்தாலும் அழுதுன்னு இருக்க கூடாது. நீ தைரியமா இருந்தாதான் உன்னை பார்த்து பிள்ளைங்களும் தைரியமா இருப்பா. சரியா? சுகன்யா, இதோ பார், இதுதான் என்னோட பொண்ணு சுமதி. நாளையில இருந்து நீயும் எங்க ஆத்துக்கு வந்து சுமதி கூட விளையாடிக்கோ. என்று தலையாட்டினாள் சுகன்யா. சமத்து என்று அம்புஜம் சிரிக்க, அம்மா, உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா என்றாள் சகுந்தலா கண்களை துடைத்து கொண்டு. இல்லடிமா, நேக்கு 2 மகன்கள் இருக்கா. பெரியவன் வரதராஜன், சின்னவன் ஸ்ரீனிவாசன். இவன் தான் 3வது, எங்க ஆத்து செல்ல குட்டி சுமதி என்று சிரித்தாள். பேருக்கேத்தாப்பல நல்லா அழகா இருக்காம்மா என்றாள் சகுந்தலா சுமதியை பார்த்து சிரித்து கொண்டு. சுகன்யா கூட தான் ரொம்ப அழகா இருக்கா என்றாள் சுமதி. பாத்தியாடிமா என் பொண்ணு என்று அம்புஜம் சிரிக்க, அந்த நொடி சுகன்யாவிற்கு அவள் பேரில் ஒரு அன்பு ஏற்பட்டது. இது நாளுக்கு நாள் வளர இருவரும் இணை பிரியா தோழிகளாகினர். அன்றிலிருந்து சகுந்தலாவையும் அவளது பிள்ளைகளையும் தனது பாதுகாப்பில் பத்திரமாக பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள் அம்புஜம். மடி ஆச்சாரம் என்று அவள் கட்டுப்பாடுகளுடன் இருந்தாலும் சுகன்யாவை மட்டும் தனது வீட்டின் உள்ளே வர அனுமதி கொடுத்தாள். சுமதியுடன் அவளும் சகஜமாக வீட்டில் சுற்றி திரிவதும் விளையாடுவதும் இருவரும் ஒன்றாக படிப்பதும் என பழக ஆரம்பித்தாள். தனது மகளுக்கு தலை பின்னி அலங்கரிப்பது போல் சுகன்யாவிற்கும் அலங்காரங்கள் செய்வாள் அம்புஜம். தனது பிள்ளைகளுக்கு வாங்கும் உடைகளைப் போல் சுகன்யாவிற்கும் அவள் தம்பி முத்துவிற்கும் கூட வாங்கி தருவாள். சகுந்தலாவும் தோப்பில் குடிசையை போட்டுக்கொண்டு தன் பிள்ளைகளுடன் அங்கு தங்கி அந்த தோப்பை பார்த்து கொண்டு அம்புஜத்திற்கு உண்மையாக உழைத்து கொண்டிருந்தாள். அம்புஜம் அவளுக்கு தேவையான சம்பளம் கொடுத்து கொண்டும் இருந்தாள். விசேஷ நாட்களில் அவர்கள் மூவரையும் அழைத்து சாப்பாடு வைப்பதும் புது துணிகளை எடுத்து தருவதும் என அன்போடு பார்த்து கொண்டாள். என்றாலும் சகுந்தலாவை வீட்டிற்குள் அவள் அவ்வளவாக சேர்த்துக் கொள்வதில்லை. தோட்டத்திலேயே வந்து வேலைகளை செய்து கொடுத்து விட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு சென்று விடுவாள். என்னதான் அனைவருக்கும் உதவும் குணமும் அன்பும் இருந்தாலும் கூட தனது ஆச்சாரங்களை அவள் தளர்த்தி கொள்வதில்லை. சுகன்யா விஷயத்தில் மட்டும் அவள் கட்டுப்பாடுகள் சற்று தளர்ந்திருந்தது. அதுவும் சுமதிக்காக. ஏய் சுகன்யா என்ற சுமத்தின் குரலை கேட்டு டக்கன பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்தாள் சுகன்யா. அவளை பார்த்து ஓடி வந்து அணைத்து கொண்டாள் சுமதி. என்னடி இது, இப்படி அழைச்சிருக்கிற? டீச்சர் அம்மாக்கு வேலை அதிகமோ என்று குறும்பாக அவளை பார்த்தாள் சுமதி. ஏய் என்னடி, அதெல்லாம் ஒன்னும் இல்லை. ஆமா, நீ எப்படி இருக்கிற? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு என்றாள் சுகன்யா அமைதியாக. நான் நன்னா இருக்கேன். எங்க ஆத்துக்காரரும் நன்னா இருக்கார். ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கார். வர 1 வாரம் ஆகும். அதுதான் நான் இங்க கிளம்பிட்டேன். நேத்து நான் வந்ததும் உன்னை பத்தி தான் அம்மா கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தேன். ஆமா, இப்பெல்லாம் நீ ஆத்துக்கு அவ்வளவா வரதே இல்லையாமே, ஏண்டி என்று கேட்டுக்கொண்டே அவள் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, அதுதான். ஆமா ஆமா, டீச்சர் உத்தியோகம் கிடைச்சதோன்னோ அவ நம்மள மறந்துட்டாடி. படிச்சுட்டு இப்ப சொந்த கல்ல நிக்கிறாளோ, அதுதான் என்று சிரித்து கொண்டே உள்ளிருந்து வந்தாள் அம்புஜம். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்பதான் டியூட்டியில ஜாயின் பண்ணதால வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான் என்றாள் சுகன்யா தடுமாறிக்கொண்டு. நேக்கு தெரியண்டி, சும்மா உன்னை கெலாட்டா பண்ணேன். ஆமா, ஆத்துல அம்மா தம்பிலாம் நன்னா இருக்காளா? நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, உன் தம்பி முத்து அந்த கிணத்துல நீச்சல் கத்துன்னு இருக்கானமே, நேத்து சீனு பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருந்தான். ஆமாம்மா, அவனுக்கு நீச்சல்னா ரொம்ப பிடிக்குது. அதுதான் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கிணத்துல விளையாடிட்டு இருக்கான். பாத்துடி, அது ரொம்ப ஆழம் தெரியுமோன்னா? தெரியும்மா, ஆனா அவனுக்கு பயம் இல்லை. அதுலதான் அவன் நீச்சல் கத்துக்கிட்டான். இப்ப நல்லா நீச்சல் அடிக்கிறான். மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா? அது அவனோட ரத்தத்துல ஊறினதடி. சரி சரி, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடாத. அடைக்கு போட்டிருக்கேன்டி, நோக்கு பிடிக்கும் இல்ல? அது கூட அவியலும் செய்யறேன், இருந்து சாப்பிட்டு அப்படியே உன் தம்பிக்கு எடுத்துட்டு போ என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். அவள் சென்றதும் தனது தோழின் கையை பிடித்து தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்த முல்லை கொடி பந்தலின் கீழே போடப்பட்டிருந்த 2 சேரில் ஒன்றில் தான் அமர்ந்து மற்றொன்றில் சுகன்யாவை அமர வைத்து அவளை உற்று பார்த்தாள் சுமதி. என்ன சுமதி, என்ன அப்படி பாக்குற என்றாள் சுகன்யா மெதுவாக. ஒன்னையில, இது என்னோட சுகன்யா தானான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏய், என்ன அப்படி கேக்குற? நான் எப்போ உன்னோட சுகன்யா தான். நான் நம்ப மாட்டேன். ஏன்? பின்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு போய்
இந்த ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருக்கேன். நான் வரச்செல்லாம் என்னை கட்டிண்டு நன்னா கலகலன்னு பேசுவேன். பழைய கதையெல்லாம் கேட்பேன். எங்க ஆத்து கதையும் கேட்டுன்னு இருப்பேன். ஆனா இப்ப ஏதோ திருடனுக்கு தேல் கொட்டினது போல இல்ல திருன்னு முடிச்சுட்டு இருக்க என்று அவளை உற்று பார்த்தாள். சுகன்யாவிற்கு அந்த வார்த்தைகள் அடிவயிற்றை பிரட்டியது. என்ன இவ நம்மள சரியா கண்டுபிடிச்சிட்டு கேட்டுட்டா? என்னதான் மனசுல இருக்கிற பயத்தை மறைக்க பார்த்தாலும் முகம் காட்டி கொடுத்துடுது. நான் என்ன செய்யறது? இப்ப இவ்வளவு பாசமா அன்பா இருக்கிற சுமதியும் அவங்க அம்மாவும் விஷயம் தெரிஞ்சா நம்ம கிட்ட இப்படி பாசமா இருப்பாங்களா? வீட்டுல அம்மாவே என்ன அப்படி பேசும்போது இவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ என்று நினைக்க அவள் முகம் குப்பென வெறுத்தது. ஏய் சுகன்யா, என்னடி ஏன் இப்படி வேத்து கொட்டுறது? காத்தாட நல்ல தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நன்னா ஜம்முன்னு காத்தம் வர்றது. அப்படி இருக்கிறச்ச நோக்க மட்டும் இப்படி வேத்து கொட்டுறதேடி என்றவள் முகத்தை துடைத்தாள் சுமதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆமா, உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்க மாமியார் உன் மேல இப்ப பாசமா இருக்காங்களா என்று ஏதோ கேட்க வேண்டுமே என்று கேட்டாள் சுகன்யா. ஆமா, அதை ஏன் கேக்குற? அவெல்லாம் மாறவே மாட்டாடி என்று தனது பழைய பல்லவியை ஆரம்பித்தாள் சுமதி. அவளுக்கு திருமணமாகி தனது புகுந்த வீட்டிற்கு சென்றதிலிருந்து எத்தனையோ முறை தனது தாய் வீட்டிற்கு வந்து விட்டாள் சுமதி. அப்பொழுதெல்லாம் தனது மாமனார் மாமியாரை பற்றியும் தனது நாத்தனாரை பற்றியும் ஒரே குறையாக கூறிக்கொண்டிருப்பாள். ஒவ்வொரு முறையும் அவள் அதே விஷயங்களை கூறிக்கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அது சலிக்காமல் பொறுமையாக கேட்டுக்கொண்டு ஆறுதல் கூறும் சுகன்யா இன்று ஏதோ பேயறிந்தது போல் அவள் பேசுவதை காதில் போட்டுக் கொள்ளாமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். என்னடி நான் சொல்றது சரியா என்று அவளை பிடித்து உலுக்கினாள் சுமதி. டக்கன சுய நினைவுக்கு வந்த சுகன்யா, என்ன சொன்ன என்ன சொன்ன என்று தடுமாறி கேட்க, சுத்தம். ஏய், நோக்கி என்ன தாண்டிமா ஆச்சு? இன்னைக்கு இப்படி இருக்கிற என்று அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். அது ஒண்ணும் இல்ல சுமதி, லேசா தலைவலியா இருந்தது, அதுதான். சரி, என்னவோ சொன்னியே, என்ன அது இப்ப சொல்லு. எங்க சீனுக்கு ஒரு இடம் வந்திருக்கிறதா பட்டாச்சி மாமா சொன்னாருன்னு அம்மா சொன்னா. முந்தா நேற்று நாள் நன்னா இருக்குன்னு அம்மா போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாளாம். அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிட்டு தான். ஆனா சீனுக்கு லீவ் இல்லைன்னு அன்னைக்கு அம்மா கூட அவன் போகலையாம். அதுதான் நான் ஊர்ல இருந்து வந்ததோ என் கூட அனுப்பலான்னு நினைச்சுட்டு இருந்தாளாம். அதுதான் நானும் அவனும் சாயங்காலம் போறோம். நீயும் எங்க கூட வரணும்னு அழைச்சேன். நீ என்னவோ யோசிச்சுண்டு இருக்க. அப்படியா? நான் எதுக்குடி அங்கெல்லாம் என்று சுகன்யா தடுமாற, நீயும் போயிட்டு வாடிமா, பொண்ண பாரு, நன்னா லட்சணமா இருக்கா, நம்ம சீனுக்கு சரியா இருப்போம், போய் பார்த்துட்டு வா என்று கூறிக்கொண்டே 2 பிளேட்டில் அடையும் அவியலும் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்தாள் அம்புஜம். எதுக்குமா, நானே வந்திருப்பனே என்று பட்டனை எழுந்து அதை அவளிடமிருந்து வாங்கி எவர் சில்வர் தட்டை சுமத்தியிடம் கொடுத்தாள் சுகன்யா. பரவாயில்லடிமா, இதுல என்ன இருக்கு? சரி, சாப்பிட்டு நீ பிளேட்டை எங்கேயே அலம்பி வச்சுடு, நான் பூ கட்டி வச்சிடுறேன். 2 பேரும் முகத்தை அலம்பிண்டு கிளம்பி தயாருங்கோ. சீன் ஆபீஸ்ல இருந்து வந்ததோ கிளம்ப சரியா இருக்கும் என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள். என்னதான் நம்ம கிட்ட அன்பா பாசமா பழகி எல்லாம் செஞ்சாலும் நம்மளை எங்க நிறுத்தணுமோ அங்கதான் நிறுத்துறாங்க. நான் சாப்பிட்ட தட்டை மட்டும் இங்கே கழுவி வைக்கணுமா, அப்புறமா அதுல தண்ணியை தெளிச்சு எடுத்துப்பாங்க. அதுவும் எனக்கு பீங்கான் பிளேட்டு, சுமதிக்கு எவ சில்வர் பிளேட்டு. சின்ன வயசுல இருந்து இது பழகி போயிடுச்சு. இருந்தாலும் உண்மை தெரிஞ்சா இந்த பீங்கான் பிளேட்டும் நமக்கு கிடைக்காது. அவ்வளோ ஏன், இனிமேல இந்த வாசல்ல ஏற விடுவாங்களா? இன்னைக்கு என் கதை என்னதான் ஆக போதோ தெரியலையே என்று யோசித்து கொண்டு நின்றாள். அவள் முதுகில் ஓங்கி அறைந்த சுமதி கலகலவனை சிரித்து விட்டு, சுகன்யா, நோக்கி இன்னைக்கு என்னமோ ஆயிடுத்துடி. உன்னா இப்படி பிரம்ம பிடிச்சது போல நின்னுட்டு இருக்கிற. சரி, சீக்கிரம் வந்து சாப்பிடு, நாம கிளம்ப வேண்டாமா? அவள் அருகில் போய் அமர்ந்த சுகன்யா தர்ம சங்கடத்துடன் முகத்தை வைத்து கொண்டே, சுமதி, நான் வந்துதான் ஆகணுமா என்றாள். ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்து நாம ஒன்னா தானே சுத்தின்னு இருப்போம். இப்ப நான் புக்காத்துக்கு போனதும் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு நேக்குதான் தெரியும். இங்க வந்து தங்கிட்டு போற இந்த 2-3 நாளைக்கு தான் உன் கூட இருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதை நான் விடமாட்டேன். எங்க பெரிய மணிய பொண்ணு பாக்குறச்ச நீயும் தானே வந்த, இப்ப எதுக்கு நீ தயங்குற என்றாள். இல்ல சுமதி, நான் அதுதான் வந்துட்டியோன்னா பேசாம இன்னைக்கு எங்க கூடவே இருந்துடு. இன்னைக்கு எனக்காகத்தானே அப்படியே லீவ் போட்டுட்டு வந்தேன்.
அப்புறம் என்ன, அது கூட நானா சீனு கிட்ட சொல்லி அனுப்பினேன். இல்லனா நீ வந்திருக்க மாட்ட, அப்படித்தானே? இல்ல சுமதி, நான் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்துதான் இருப்பேன். அப்புறம் என்னடி, பேசாம சாப்பிட்டு வா என்று எழுந்து சென்றாள் சுமதி. சுகன்யா அமைதியாக அவளை பார்த்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள். இருவரும் முகத்தை அலம்பிக் கொண்டு அழகாக அலங்கரித்துக் கொள்ள இதற்குள் செண்டாக கட்டிய மல்லிகைப்பூவை கொண்டு வந்து அவர்களுக்கு வைத்தாள் அம்புஜம். சுகன்யா, என்னடி இது, பொன்னாத்துக்கு பொருள் பளிச்சுன்னு போக வேண்டாமோ? டி சுமதி, பீரோல இருந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்து அவளுக்கு குடுடி என்றாள் அம்புஜம். அம்மா, அதெல்லாம் வேண்டாமா என்றாள் சுகன்யா படபடப்பாக. ஏண்டி, எதுக்கு? புது புடவை தான், கட்டிக்கோ. வேணுன்னா அதை நீயே கூட எடுத்துக்கொடி, நேக்கு நிறைய இருக்கு என்றாள் அம்புஜம் சிரித்து கொண்டு. அம்மா, அதுக்கு இல்லம்மா, இப்ப புடவை என்று சுகன்யா ஏதோ தடுமாற. அம்மா, அவ இன்னைக்கு இப்படிதான் ஏதோ முழிச்சுட்டே இருக்கா, நீங்க போங்கோ, நான் அவளுக்கு கட்டி அழிச்சுட்டு வரேன் என்றாள் சுமதி. சரிடிமா, என்னவோ இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்று முனறி கொண்டே சென்றாள் அம்புஜம். பிறகு சுகன்யாவை வற்புறுத்தி பீரோவில் இருந்து அழகான ஒரு பட்டுப்புடவையை சுமத்தி எடுத்து அவளிடம் கொடுக்க அதை பயத்தோடு கட்டி கொண்டு வந்தாள் சுகன்யா. அதில் அவளை பார்த்து அம்புஜம் பூரித்து போய் திருஷ்டி கழித்தாள். சரி சுமதி, நான் சொன்னதெல்லாம் நன்னா கேட்டுண்டியோன்னோ? நான் சொன்னது போல பொன்னாத்துல பேசணும், சரியா? ஆஹா, இவளை நம்ப முடியாது, இவ ஒரு அசடு. டி சுகன்யா, பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே நடத்துக்கோங்க, பலவலன்னு எதையாவது பேசின்னு இருக்காதேள் என்றாள் அம்புஜம். ஏம்மா என்று ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தாள் சுகன்யா. ஆமாண்டி, அம்மா சொல்றது சரிதான். இப்படிதான் எங்க பெரிய மண்ணிய பொண்ணு பாக்கறச்ச போய் அனாவசியமா அவகிட்ட சகஜமா பேசினது தப்பா போயிடுத்து. இவ சரியான இளிச்சவாயின்னு தெரிஞ்சுண்டு எங்க பெரிய மண்ணி இங்க வந்ததும் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. நோக்கே தெரியுமே, கல்யாணம் ஆகி 3 மாசத்துல எங்க அண்ணனை தண்ணி அழைச்சுட்டு போயிட்டா இல்ல என்றாள் சுமதி. அது மட்டுமா, அவளுக்கு என்னையும் பிடிக்காது, என் பொண்ணையும் பிடிக்காது. என்கிட்ட போன்ல பேசுறச்செல்லாம் நன்னா பேசுவா. அன்னைக்குதான் 2 பேரும் சினிமாக்கு போனோம், பார்க்குக்கு போனோம்னு கதையா சொல்லுவா. ஆனா நாங்க அவ ஆத்துக்கு போனா நேக்கு ரொம்ப முடியல, தலைவலி கால் வலின்னு படுத்துப்போம். அதுக்குதான் இவளெல்லாம் ஆரம்பத்திலேயே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும். இது ஒரு பாட நேக்கு என்றாள் அம்புஜம் சற்று கோபமாக. ஆமா, நானும் அதேதான் சொல்றேன். அவ இங்க வந்தா மண்ணி மண்ணின்னு அவளை சுத்தின்னு இருக்க கூடாது, ஒரு அடி தள்ளியதான் இருக்கணும். அவகிட்ட எங்காத்து விஷயங்களை பேசப்படாது. அப்படிதான் பெரிய மண்ணி கிட்ட எல்லாத்தையும் ஒளறி மாட்டின்ட. இப்ப என்ன பார்த்தாலே கேவலமா இருக்கு அவளுக்கு. அம்மா, இந்த பாருங்கோ, உங்க சின்ன மாட்டு பொண்ணு வந்ததும் வேலையெல்லாம் அவ தலையிலேயே கட்டிடுங்கோ. உங்க பெரிய மாட்டு பொண்ணுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தது போல அவளையும் உட்கார வச்சு செஞ்சுட்டு இருக்காதே. அப்புறம் சீனுவையும் அவ கூட அனுப்பிட்டு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் என்றாள் சுமதி. ஆமாண்டி, நானும் அதேதான் யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன் என்றாள் அம்புஜம். இன்னும் பொண்ணையே போய் பார்க்கல, அதுக்குள்ள இந்த சுமதி அவ பேர்ல இவ்வளவு கோபமா இருக்காளே. அம்புஜம் மாமி இவ்வளவு கடுமையா பேசி நான் இதுவரை பார்த்ததே இல்லையே என்று யோசித்து கொண்டு அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் சுகன்யா. இதற்குள் சீனு வந்துவிட, வாடா சீனு, உனக்கு ஆயுசு 100 என்றாள் சுமதி சிரித்து கொண்டு. நேக்கு எதுக்கடி அவ்வளவு ஆயுசு? ஆமா, என்ன இது, 2 பேரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போறேள் என்று கேட்டான். என்னது, எங்க போறேளா? அம்மா, என்ன இது, இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் என்றாள் சுமதி. ஏய், அவன் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கான், அதுக்கு போய் என்று கூறிக்கொண்டு அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த அம்புஜம், ஏ சீனு, போதும் விளையாட்டு, சீக்கிரம் கிளம்பு என்றாள். காப்பியை வாங்கி கொண்டே அவளை ஆச்சரியமாக பார்த்து சீனு, என்னம்மா சொல்றேள், நேக்கு நிஜமாவே தெரியல, இப்ப எங்க போகணும்? நோக்கு பொண்ணு பார்க்க என்றாள் சுமதி அவன் காதை திருகி கொண்டு. ஏய், வலிக்கிறதுடி, கையேடு. ஆமா, நேக்கு எதுக்கு பொண்ணு பார்க்கணும் என்று கிண்டலாக கேட்டுக்கொண்டே காப்பியை குடித்தான். பம்பரம் விளையாட போதுண்டா கேலி, சீக்கிரம் கிளம்பு, பட்டாச்சி மாமா வேற போன் பண்ணிட்டே இருக்கார். ஏய் சுமதி, நான் சீரியஸா தான் கேட்டுட்டு இருக்கேன், நேக்கு எதுக்கு இப்ப பொண்ணு பார்க்க போனுன்றேன்? நான் தான் அன்னைக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டேனே. டேய், என்னடா பேத்துற, அன்னைக்கு நீ சொன்னது ஏதோ விளையாட்டுக்கு தானேன்னு நானும் நினைச்சேன் என்றாள் அம்புஜம் சற்று கோபமாக. ஆமா, இதுல யாராவது விளையாடுவாளா? சரி, இப்ப நான் சீரியஸாவே சொல்றேன்,
நீக்கு பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம். நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். இன்னைக்கு அவளையே கல்யாணமும் பண்ணிட்டேன். சுமதியும் அம்புஜமும் அதிர்ந்து போயினார். டே அண்ணா, என்னடா சொல்ற என்றாள் சுமதி அதிர்ந்து போய். ஆமாண்டி, இன்னைக்குதான் நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜர் பண்ணிட்டோம். டேய், என்னடா இது என்று அம்புஜம் பதற. ஏய் சீனு, உண்மையை சொல்லு, விளையாடாதே. அம்மாக்கு அப்புறம் நிஜமாவே கோவம் வந்துடும், பாத்துக்கோ என்றாள். இல்லடி, நிஜமாதான் சொல்றேன் என்றான் சீனு. யாருடா அந்த பொண்ணு, இப்ப எங்க இருக்கா என்று அம்புஜம் பதற. தோ நின்னு இருக்காளே, இவதான் என்று சுகன்யாவை காட்டினான் சீனு. இருவரும் அதிர்ந்து அவளை திரும்பி பார்க்க சுகன்யாவிற்கு பயத்தில் உடம்பெல்லாம் வெளவெளுத்து ஆடியது. சுகன்யா, தைரியமாக இரு என்று சீனு ஜாடை காட்ட அவள் தள்ளாடி கொண்டு அமைதியாக நின்றாள். அன்று வீடே போர்க்களமாக எரிமலையாக வெடித்து தீர்த்த அம்புஜம் தனது அறைக்கு சென்று படால் என்று கதவை சாத்தி கொண்டாள். சுமதி சீனுவை முறைத்துவிட்டு தனது அறைக்கு செல்ல சுகன்யா செய்வதறியாது அப்படியே தூணில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். சீனு அமைதியாக சேரில் அமர்ந்தான். இரவு முழுவதும் அவரவர்கள் அப்படியே உறைந்து போயிருக்க விடியும் நேரம் சுகன்யா தூணில் சாய்ந்து கண்ணையர்ந்து போய் தூங்கிவிட்டாள். சீனுவும் சாரில் சாய்ந்தபடியே தூங்கிவிட்டான். சுமதியின் குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு எழுந்து கொண்டனர். என்ன சுமதி, ஏன் இப்படி அலறின்னு இருக்க என்று சீனு எழுந்து அம்புஜத்தின் அறைக்கு செல்ல உள்ளிருந்து ஓடி வந்த சுமதி பதறிக்கொண்டு கையிலிருந்த லெட்டரை அவனிடம் கொடுத்தாள். அதில் அம்புஜம் இந்த திருமணத்தால் தான் மிகவும் வேதனை அடைந்ததாகவும் தனது ஆச்சாரம் அனைத்தும் கெட்டுவிட்டதாகவும் தன்னை ஊரார் கேவலமாக பேசப் போவதாகவும் அதனால் இனி தான் உயிர் வாழ விரும்பவில்லை என்றும் எழுதி வைத்துவிட்டு எங்கோ சென்று விட அதை பார்த்து சீனு பதறி போனான். சுகன்யாவும் பதறிக்கொண்டு அவளை தேடிக்கொண்டு புறப்பட அவள் பின்னால் அழுது கொண்டு சுமதியும் ஓடினாள். மூவரும் வாசலுக்கு ஓடி வர இதற்குள் அங்கே ஆட்டோ வந்து நின்றது. மூவரும் அதிர்ந்து அதை பார்த்து கொண்டு வாசலுக்கு ஓடினர். இதற்குள் அம்புஜத்தை பிடித்து கொண்டு முத்துவும் சகுந்தலாவும் ஆட்டோவில் இருந்து இறங்கினர். அம்புஜம் மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். இதைவிட அவள் உடலில் சகுந்தலாவின் புடவை இருப்பதை பார்த்து சுகன்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அம்மா என்று ஓடி சென்று அவளை பிடித்து கொண்டாள் சுமதி. அம்மா, என்னம்மா இது, எங்க போனேள் என்று சீனு பதட்டத்தோடு கேட்டுக்கொண்டே அவளிடம் வர சகுந்தலா இதற்குள் ஒதுங்கி நின்று கொண்டு முத்துவின் கையை பிடித்து இழுத்தாள். சீனுவும் சுமத்தியும் அவளை உள்ளே அழைத்து செல்ல டக்குன்னு திரும்பி அம்புஜம், சகுந்தலா, நீயும் உள்ளவா என்று அழைத்தாள். இல்லம்மா, நாங்க இங்கேயே நிக்கிறோம், நீங்க உள்ள போங்கம்மா என்றாள் அமைதியாக. இல்லடி சகுந்தலா, போதும். இதுவரை நான் இந்த ஆச்சாரத்தை கட்டின்று அழுததெல்லாம் மனுஷாளுக்கு இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மடி ஆச்சாரம் எல்லாம். அந்த உயிரே போயிட்டுதுன்னா அது வெறும் பொணம்தான், ஒன்னும் இல்லை. அப்ப எங்க போறது இந்த ஆச்சாரம்லாம்? இருக்கும் போதே பேதம் பார்க்காம அன்போட இருக்கிறத விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை புகழ்ந்து பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லடி. இன்னைக்குதான் அதை புரிஞ்சுண்ட என்றாள் அம்புஜம் கண்கள் கலங்க. அம்மா, என்ன சொல்றேள்? ஆமாண்டி சுமதி, இன்னைக்கு நான் உயிரோட இங்க நிக்க காரணம் தோ இந்த பிள்ளையாண்டான் என்று முத்துவை காண்பித்தாள். அம்மா, என்ன சொல்றேன் என்று சீனு அலற சுகன்யாவும் அதிர்ந்து அவளை பார்த்தாள். ஆமாண்டா, சுகன்யா மேல நீக்கு கொள்ள பிரியம் இருந்தாலும் அவ இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ண வர்றது தாங்கிக்க முடியாம நேத்து ராத்திரி நான் தற்கொலை பண்ணிக்க நாம தோப்புல இருக்கிற கிணத்துல போய் குதிச்சுட்டேன். அப்ப சத்தம் கேட்டு முத்துதான் ஓடி வந்து என்ன காப்பாத்தினான். இங்கிருந்து போறச்ச ஆவேசமா கோவமா உயிரை விட்டுணும்னு தான் போனேன். நான் அந்த கிணத்துல குதிச்சதும் உங்களை பத்தி எல்லாம் யோசிச்சேன். என் மனசு ஒரு நிமிஷம் ஆடிடுத்து. எங்கேயோ சிங்கப்பூர்ல உட்காந்துண்டு நமக்கு சம்பாதிச்சு அனுப்பிட்டு இருக்கிறாரே பாவம் அந்த மனுஷன், அவர் ஆஞ்சி ஒஞ்சி வர்றச்சே அவரை பத்திரமா பாத்துக்காம இப்ப நம்ம போக போறோமேன்னு துடிச்சுது. ஆத்துக்கு வந்த மாட்டு பொண்ணு வந்த உடனே தன் மாமியார வயல போட்டுண்டான்னு இந்த பொண்ணு மேல அனாவசியமா பழி வந்துடுமே, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு பதட்டம் வந்துடுது. என் சுமத்தி உண்டானா ஒரு அம்மாவா இருந்து நான் அவளை பார்க்கணும். அப்பதான் அவளுக்கு என்னோட தேவைகள் அவசியம். இதெல்லாம் செய்யாம நான் இப்படி போயிட்டா இதெல்லாம் யாரு செய்வான்னு பயம் வந்துடுது. அப்பதான் இந்த உயிரை காப்பாத்திக்கணுமேன்னு துடிக்க ஆரம்பிச்சேன். யாராவது வந்து என்னை காப்பாத்த மாட்டாளான்னு கத்தினேன். ஆனா அங்க யாரும் இல்லை. எந்த ஊருக்காக பயந்து அவ பழிச்சொல்லுக்கும் ஏச்சுக்கும் பயந்து நான் தற்கொலை பண்ணிக்க கிணத்துல குதிச்சனோ
அவ யாரும் என்னை காப்பாத்த வரல. ஆனா நான் என்னதான் பாசமா பழகினாலும் அவளை கிட்ட சேர்த்துக்காம தள்ளியே வச்சுட்டு இருந்த இந்த முத்துவும் இதோ இந்த சகுந்தலாவும் தான் என்னை காப்பாத்தினான். ஆமாண்டா, இந்த பிள்ளையாண்டான் தான் எதையும் யோசிக்காம கிணத்துல குதிச்சு என்னை காப்பாத்தினான். இவ 2 பேரும் தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனான். ராத்திரி எல்லாம் சகுந்தலா தான் என் கூடவே இருந்து என்னை பார்த்துண்டா. இது கூட அவளோட புடவைதான் என்றாள் அம்புஜம் அழுது கொண்டு. முத்து, இதெல்லாம் நீ அப்பவே வந்து என்கிட்ட சொல்ல என்றான் சீனு பதட்டமாக. எங்க தம்பி, அம்மாக்கு இப்படி ஆன பதட்டத்துல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க அம்மா கூடவே இருந்துட்டோம். அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சு. அப்புறம் டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்க. அம்மா தான் எங்களையும் வர சொல்லி கட்டாயப்படுத்திங்க கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாம் இவளால தான் என்று கோபமாக சுகன்யாவை அடிக்க பாய்ந்தாள் சகுந்தலா. சகுந்தலா, என்ன இது என்றவள் கையை பிடித்து இழுத்தாள் அம்புஜம். அம்மா விடுங்கம்மா, அவளை என்ன செய்யறான் பாருங்க. 2 பேரும் காதலிக்கிறதா வந்து என்கிட்ட சொல்லும் போதே நான் பதறிட்டேன். அப்பவே நான் 2 பேர்கிட்டையும் படிச்சு சொன்னேன். என் பொண்ணு கிட்ட அடிச்சுக்கிட்டேன். ஆதரவு இல்லாம எங்க இருந்தா வந்த நமக்கு சோறு போட்டு காப்பாத்தி நம்ம வாழ்க்கைக்கு வழிய காட்டின அம்மாக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அதனால இதெல்லாம் மறந்துடுன்னு. ஆனா சொல்ல சொல்ல கேட்காம நேத்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து நின்னா. அப்பவே நான் அவளை அடிச்சு துரத்திட்டு அழுதுட்டு இருந்தேன். உங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு நானும் என் பையனும் துடிச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் ராத்திரியோட ராத்திரியா இந்த ஊரை விட்டு போயிட முடிவு பண்ணோம். அப்பதான் அம்மா ஓடி வந்து கிணத்துல குதிச்சத பார்த்து முத்து காப்பாத்தினான். அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க தம்பிக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம் என்றாள் சகுந்தலா அழுது கொண்டு. என்ன சகுந்தலா, இப்பதான் நான் திருந்தி வந்திருக்கேன். இப்ப நீ இல்ல திரும்ப முருங்கை மரத்துல ஏறின்னு இருக்க? அம்மா, என்ன சொல்றீங்க? எங்க ஆத்து மாட்டு பொண்ண நீ எங்கேயும் அழைச்சிட்டு போக விட மாட்டேன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம நீ இப்ப என்னோட சம்மந்தி. நீயும் இனி எங்கேயும் போகப்படாதுன்னு சொல்றேன் என்று சிரித்தாள். அம்மா, அப்படின்னா நீங்க இந்த கல்யாணத்துக்கு என்று சகுந்தலா தடுமாற. அம்மா, அதுதான் அக்காவையும் அண்ணாவையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களே என்றான் முத்து உற்சாகமாக. ஏய், இனிமே அண்ணன் இல்லடா, அத்திம்பேர்னு கூப்பிடு என்று சிரித்தாள் சுமதி. சரி அத்திம்பேர், எங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க என்றான் முத்து சீனுவை கேலியாக பார்த்து. அதுக்கு என்னடா, உங்க அக்காளோட உன்னையும் சேர்த்தே பாத்துக்கிறேன் என்றான் சீனு சிரித்து கொண்டு. பேஷ் பேஷ், இது நன்னா இருக்கே என்று முத்து சிரிக்க. ஆமாண்டி மன்னி, நீயும் எங்க அண்ணாவையும் அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோ என்றாள் சுமதி. ஏய் போடி என்று சுகன்யா அவளை வெட்கத்தோடு அடிக்க. ஆனாலும் நீ ரொம்ப அழுத்தக்காரி தாண்டிம்மா. நேத்து முழுக்க எங்க ஆத்துலயே இருந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணிட்டத எங்க கிட்ட சொல்லவே இல்லை பாரு. நாங்களும் எங்க சின்ன மண்ணிய எப்படிலாம் படுத்தணும்னு உன்கிட்டயே பேசிட்டு இருந்தோம் என்று சிரித்தாள் சுமதி. ஆமாண்டி, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதடிம்மா. என் மேல கொஞ்சம் கருணை காட்டு என்று சிரித்தாள் அம்புஜம். அம்மா, என்னம்மா நீங்க என்று ஓடி சென்று அவள் காலில் விழுந்தாள் சுகன்யா. அவளை எடுத்து அணைத்து நெற்றில் முத்தமிட்டாள் அம்புஜம். பேஷ் பேஷ், இதுவும் நன்னா இருக்கே என்று முத்து சிரிக்க அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் அம்புஜம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கே வியல் உங்கள் சகி.